நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக். தில்லுக்கு தோட்டு. இன்னைக்கு நம்ம வீடியோவில் மார்ஃப் கம்யூனிட்டியில் ஒரு டெஸ்ட் நெட் ஒன்று போயிட்டுருக்கு. அது எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். டெஸ்ட் நெட்னாலே கொஞ்சம் அந்த ஃபாசெட்டில் கிளைம் பண்ணுறது, அப்புறம் வந்து இந்த டெக்ஸில் ஸ்வாப் பண்ணுறது, இப்படி தான் ஈஸியாக தான் இருக்கும். பட் இதில் கொஞ்சம் வெப்சைட்லாம் கொஞ்சம் தாறுமாறாக இருக்கிறதுனால ஒவ்வொன்றையும் எப்படி பண்ணுறது அப்படிங்கிற கைடை தான் நம்ம பார்க்க போகிறோம். மார்ஃப் கம்யூனிட்டி ஃபஸ்ட்டு டிஸ்கார்டில் ஜாயின் பண்ணுறதா தான் பண்ணலாம். ஏன் அப்படி ஜாயின் பண்ணுறோன்னு கேட்டிங்கன்னா, இங்கே ஒரு பாசெட் இருக்குது டிஸ்கார்டில். இங்கே அடியில் செக் பண்ணோம் அப்படின்னா டிஸ்கார்ட் ஃபாசெட்னு சொல்லிட்டு இருக்கும். இங்கே வந்து நீங்கள் ஃபாசெட்டில் நீங்கள் எத்தீரியம் நீங்கள் கிளைம் பண்ணிக்கலாம். இதுக்கு 2 நெட்வொர்க் உங்களுக்கு தேவைப்படுது. ஒன்று மார்ஃப், அதாவது கொலாஸ்கி அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று, இன்னொன்று எத்தீரியம் கொலாஸ்கி அப்படின்னு சொல்லிட்டு 2 நெட்வொர்க்கில் உங்களுக்கு எத்தீரியம் தேவைப்படும். நீங்கள் டெஸ்ட் நெட் பண்ணுறதுக்கு மார்ஃப் கொலாஸ்கியில் தான் உங்களுக்கு காயின்ஸ் தேவைப்படும். பட் டேரெக்டாக நம்மளால் கிளைம் பண்ண முடியாததுனால நம்ம எத்தீரியம் கொலாஸ்கியில் வந்து எத்தீரியமை கலெக்ட் பண்ணிக்கிட்டு அதை கொண்டு போய் பிரிட்ஜ் பண்ணி மார்ஃப் கொலாஸ்கிக்கு மாற்றுறோம். தட்ஸ் ஆல். அதனால தான் நமக்கு 2 நெட்வொர்க்கு தேவைப்படுது. நம்ம டாஸ்க்லாம் பண்ண போகிறது மார்ஃப் கொலாஸ்கியில் தான். டேரெக்டாக நமக்கு எத்தீரியம் கிடைக்காதனால நம்ம எத்தீரியம் கொலாஸ்கியில் வந்து காயின்ஸை வாங்கிட்டு மார்ஃப் கொலாஸ்கிக்கு போகிறோம். எத்தீரியம் ஃபாசெட் வந்து நீங்கள் மார்ஃப் கம்யூனிட்டி, அதாவது டிஸ்கார்டில் ஜாயின் பண்ணிவிட்டு வெரிஃபை பண்ணதுக்கப்புறம் இது ஓப்பன் ஆயிரும். இதில் எப்படி காயின்ஸை கிளைம் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அடியில் வந்துட்டு ஸ்லாஷ் போட்டுருங்க, ஸ்லாஷ் ஃபாசெட்னு டைப் பண்ணணும், FAULT ஃபாசெட். அப்புறம் இங்கே ஒரு அட்ரஸ், உங்கள் அட்ரஸ் என்னன்னு சொல்லிட்டு அதை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு காயின்ஸ் வந்துடும். என்னோட அட்ரஸ் நான் இப்போ பேஸ்ட் பண்ணுறேன். என்னோட அட்ரஸை பேஸ்ட் பண்ணிவிட்டேன் ஃபாசெட்டில். இப்போ கிளிக் பண்ணி என்டர் பண்ணிட வேண்டியதான். ஸோ நமக்கு வந்து மைனிங் அப்படின்னு சொல்லிட்டு வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ என்னோடய அட்ரஸுக்கு வந்து ஒரு 0.1 எத்தீரியம் வந்து எந்த நெட்வொர்க்கில் வரும்னா கொலாஸ்கி, ஓகேங்களா? எத்தீரியம் கொலாஸ்கியில் தான் வரும். அதை நம்ம மார்ஃப் கொலாஸ்கிக்கு பிரிட்ஜ் பண்ணணும். அதுக்கு நம்ம எங்கே போகணும்னு கேட்டிங்கன்னா, அதாவது அந்த ஃபாசெட், அதாவது டிஸ்கார்ட் ஃபாசெட் ஒரு வேளை ஒர்க் பண்ணல அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த லிங்க் ஃபாசெட் லிங்க் வந்து உங்களுக்கு வந்து நான் டெலிகிராமில் கொடுக்குறேன். டெலிகிராமில் சேனலோட லிங்க்லாம் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இந்த ஃபாசெட்டில் பார்த்தீங்கன்னா எத்தீரியம் கொலாஸ்கியை நம்ம கிளைம் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஃபஸ்ட் லிங்கை நீங்கள் கிளிக் பண்ணி உள்ள போனீங்க அப்படின்னா இதில் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் டாஸ்க். என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, உங்கள் அட்ரஸ் இங்கே பேஸ்ட் பண்ணணும். என் அட்ரஸை நான் பேஸ்ட் பண்ணுறேன். அட்ரஸ் பேஸ்ட் பண்ணியாச்சு. இப்போ அம்நாட் ரோபோட் கொடுத்துட்டு கேப்சா வெரிஃபை பண்ணிக்க வேண்டியதான். கார் எங்கே இருக்குது? இங்கே 3 கார் இருக்குது, வெரிஃபை பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் வெரிஃபை கொடுத்துட்டு நம்ம வந்து ட்விட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணோம் அப்படின்னா, ஐ கன்ஃபார்ம் தட் அதெல்லாம் கிளிக் பண்ணிவிட்டு ட்விட் அடித்தோம் அப்படின்னா ஒரு ட்விட் ஆட்டோமேட்டிக்காக க்ரியேட் ஆகும். அது எங்கே போணுச்சுன்னு தெரில, எங்கேயோ காணாமல் போயிடுச்சு. வெயிட் பண்ணுங்க. ஐ கன்ஃபார்ம் தட் கொடுத்துட்டு ட்விட்டு கொடுத்தோம் அப்படின்னா ஒரு ட்விட்டை நம்ம ட்விட்டருக்குள்ளே போயிடும். ஸோ நம்ம போஸ்ட் அடிச்சுட்டு அந்த போஸ்ட்டோட லிங்க் இருக்குது பார்த்தீங்களா, இந்த லிங்க் கீழே இருக்கும். இதை ஷேர் ஆப்ஷனை கிளிக் பண்ணி அந்த லிங்கை கொண்டாந்து எடுத்தாந்து பேஸ்ட் பண்ணி சப்மிட் அப்படின்னு கொடுத்தோம்னா நம்மளோட எத்தீரியம் அட்ரஸுக்கு வந்து எத்தீரியம் கொலாஸ்கி அப்படிங்கிற நெட்வொர்க்கில் ஒரு 0.5 எத்தீரியம் நமக்கு கொடுப்பாங்க. ஸோ இதை கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம காப்பி பண்ணியாச்சு. ஓகே, ஃபாசெட்டில் நம்ம கிளைம் பண்ணியாச்சு. இப்போ நம்மளோட மெட்டாமாஸ்க்கு பார்த்தீங்கன்னா, அதாவது மெட்டாமாஸ்க்குள்ளே போகிறேன். மெட்டாமாஸ்கில் பார்த்தீங்கன்னா எத்தீரியம் எல்லாமே வந்து சேர்ந்துருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா எத்தீரியம் கொலாஸ்கி நான் ஆட் பண்ணி வச்சுருக்கேன் நெட்வொர்க்ஸ் எல்லாம், ஓகேங்களா? எத்தீரியம் கொலாஸ்கியில் வந்து நமக்கு காயின்ஸ்லாம் வந்துருக்கும். நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். இது பார்த்தீங்கன்னா 0.01 இருக்குது. இன்னும் கொஞ்சம் லோடிங் ஆகி வந்து சேரும். ஏன்னா இப்போ தான் அந்த வந்துச்சு பார்த்தீங்கன்னா 0.11 வந்துருச்சு. அதே மாதிரி இன்னொன்று இருக்குமே, அது பேர் என்ன, மார்ஃப் கொலாஸ்கி. இதில் தான் நம்ம டாஸ்க்லாம் பண்ண போகிறோம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா நான் ஆல்ரெடி பிரிட்ஜ் பண்ணி வச்சுருந்தேன். 0.14 இங்கே வச்சுருக்கேன். ஸோ இங்கே வந்து உங்களுக்கு டேரெக்டாக கிடைக்காது. அதுக்கு தான் நம்ம என்ன பண்ணணும்னா பிரிட்ஜ் பண்ணணும். ஸோ பிரிட்ஜ் பண்ணுறதுக்கு முன்னாடி வேலட் செட்டப்னு இருக்குது பார்த்தீங்களா, உங்கள்கிட்ட நெட்வொர்க் ஆட் பண்ணுறது எப்படின்னு டக்குன்னு என்கிட்ட வந்து ஆர்பிசிலாம் கொடுங்க அப்படின்னு கேட்பீங்க. அதனால் வேலட் செட்டப்புக்குள்ளே போயிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா மார்ஃப் கொலாஸ்கி டெஸ்ட்நெட்டோட ஆர்பிசி லிங்க்கும் செயின் ஐடியும் பிளாக் எக்ஸ்ப்ளோரரும் அதோட சிம்பிளும் கொடுத்துருக்காங்க. இதை நீங்கள் காப்பி பண்ணி உங்களோட மெட்டாமாஸ்கில் நீங்கள் நெட்வொர்க்கை ஆட் பண்ணிக்கோங்க. எத்தீரியம் கொலாஸ்கியை ஆட் பண்ணிக்கோங்க. இந்த 2 நெட்வொர்க்கையும் ஆட் பண்ணிக்கோங்க.
ஃபாசட்டையும் கிளைம் பண்ணிக்கோங்க. தட்ஸ் ஆல். இதில் உள்ள வேலை முடிஞ்சிச்சு. ஒரு வழியாக ஃபாசட்டில் நம்ம எந்த குலாஸ்கியை கிளைம் பண்ணியிருக்கோம்னா எத்தீரியம் குலாஸ்கியை நம்ம வந்து கிளைம் பண்ணிட்டோம். இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம பிரிட்ஜுக்கு தான் போக போகிறோம். பிரிட்ஜுக்கான லிங்க்கும் நான் கொடுக்குறேன், அதுக்குள்ளே போயிருங்க. பிரிட்ஜிங் வெப்சைட்டுக்குள்ளே வந்துட்டோம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா டெபாசிட் வித்ட்ரான்னு இருக்கும். ஸோ நம்ம வந்து ஃப்ரம்மில் வந்து மார்ஃப் கிளாஸ்க்கு இருக்குது, 2ல் வந்து எத்தீரியம் கிளாஸ்க்கு இருக்குது. நான் ஆல்ரெடி ஸ்வாப் பண்ணி வச்சதுனால அப்படி இருக்குது. உங்களுக்கு வந்து எப்படி இருக்குன்னா எத்தீரியம் கொலாஸ்கிலேருந்து மார்ஃப் கொலாஸ்கிக்கு தான் நம்ம போகணும். ஏன்னா உங்கள்கிட்ட இப்போ இருக்கிறது கொலாஸ்கி, எத்தீரியம் கொலாஸ்கி தான் இருக்குது. ஸோ அதை மேக்ஸிமம் நம்ம என்ட்ரு பண்ணிவிட்டு நம்ம மார்ஃப் கொலாஸ்கிக்குள்ளே நம்ம பிரிட்ஜ் பண்ணி கொண்டு போகலாம். எத்தீரியம் மேக்ஸிமம் கொடுத்தோம்னா கொஞ்சம் ஃபீஸுக்கு தேவைப்படும். அதனால ஒரு 0.09 இருக்கட்டும், 09 இருக்கட்டும். ஸோ சென்ட் அப்படின்னு கொடுத்தோம் அப்படின்னா டெபாசிட்டை கிளிக் பண்ணிவிட்டு நம்ம கன்ஃபார்ம் ட்ரான்ஸ்ஃபர் கொடுத்தோம் அப்படின்னா எத்தீரியம் கொலாஸ்கி எல்லாமே எங்கே போயிடும்னா மார்ஃப் கொலாஸ்கிக்கு போயிடும். அது போகிறதுக்கு கிட்டத்தட்ட 20 நிமிஷம் ஆகும். ஸோ அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும். ஸோ ட்ரான்சாக்ஷனை கன்ஃபார்ம் பண்ணிடலாம். இந்த பிரிட்ஜ் பார்த்தீங்கன்னா அது ரொம்ப நேரமாக ஓடிட்டுருக்கும், ஒரு 20 நிமிஷமாக ஓடும். இந்த பிரிட்ஜ் முடிகிறதுக்குள்ளேயும் நம்ம இன்னும் ஒரு வேலை இருக்குது. அது என்ன வேலை அப்படிங்கிறத பார்த்துட்டு வந்துடலாம். ஒரு ஓட்டு ஒன்று போட வேண்டியது இருக்குது, அந்த ஓட்டை நம்ம போட்டு வருவோம். ஓட்டு போடுறதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த வெப்சைட்டுக்குள்ளே வந்தாச்சு. எந்த நெட்வொர்க்கில் ஓட்டு போட போகிறோன்னா மார்க் டெஸ்ட் நெட், அந்த நெட்வொர்க்கில் தான் போய் ஓட்டு போடணும். ஸோ நான் நெட்வொர்க்கை ஸ்விட்ச் பண்ணிக்கிறேன். இதுக்கு ஓட்டு போடுறதுக்கெலாம் எந்த ஒரு அமௌண்ட்டும் தேவைப்படலை. ஸோ ஓட்டிங் பவர் அப்படின்றது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு வேலெட்டை கனெக்ட் பண்ணிடுங்க. நான் 3 நாளாக கிளைம் பண்ணேன். நேற்று ஸ்ட்ரைக்கை மிஸ் பண்ணதுனால மறுபடியும் ஃபஸ்ட் டேலேருந்து கிளைம் ஆகுது. ஸோ டே 1 வந்து நம்ம கிளிக் பண்ணிவிட்டு சைன்இன் கொடுத்தோம்னா நமக்கு வந்து ஒரு 2 ஓட்டிங் பவர் கிடைக்கும். டெய்லி நீங்கள் ஸ்ட்ரைக் விடாமல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 7 டேயில் 28 ஓட்டு வரையும் கிடைக்கும். இப்போ ஓட் நவ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணோம்னா ஓட்டு வேச்சுக்கு போகும். அங்கே கீழே வந்துக்கிட்டே இருந்தோம்னா நிறையா ஓட்டர்ஸ்லாம் இருப்பாங்க, அந்த ப்ராஜெக்ட்ஸ்லாம் இருக்கும். இதில் உங்களுக்கு பிடிச்ச ப்ராஜெக்டில் நீங்கள் ஓட்டை போடுங்க. நான் இந்த ப்ராஜெக்டில் ஒரு 4 ஓட்டு போட்டிருக்கேன், இதில் ஒரு 2 ஓட்டு போட்டிருக்கேன். எல்லா ப்ராஜெக்ட்டையும் நான் ஓட்டு போடலான்னு தான் என்னோடய முடிவு. ஸோ இன்றைக்கி 3ஆவதாக இருக்க ப்ராஜெக்ட்டுக்கு ஓட்டு போடுறேன். ஏன்னா ஃபஸ்ட்டாக இருக்கவன் நிறையா ஓட்டு வாங்கி வச்சுருக்கான், அவனுக்கு இன்னொரு நாள் போட்டுக்கலாம். இன்றைக்கி மேக்ஸிமம் கொடுத்து கன்ஃபார்ம் கொடுத்துட்டோம் அப்படின்னா சைன்இன் கேட்கும், சைன்இனையும் கொடுத்துடலாம். ஸோ நம்ம ஓட்டு போட்டுட்டோம். ஓட்டு போடுறது நம்ம கடமை. இதில் ஓட்டு போடுறதுக்காக ஏதாவது கொடுப்பானுங்க. ஸோ மறக்காமல் டெய்லி ஓட்டு போடுங்க. டெய்லி ஓட்டு போட்டிங்கன்னா ரிவார்டு இருக்கும். ஸோ இது நமக்கு தேவையில்லை, கிளைம் க்ளோஸ் பண்ணிக்க வேண்டியதான். ஸோ இது இன்னமும் பிரிட்ஜ் ஆகுது. நான் ஆல்ரெடி பிரிட்ஜ் பண்ணி வச்சுருந்ததுனால நான் உங்களுக்கு டாஸ்க் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத நான் சொல்லித்தரேன். ஸ்டார்டிங்கே என்னென்னு கேட்டிங்கன்னா ஸ்வாப்பிங் தான். ஸோ இதோட லிங்க்கும் நான் கொடுக்குறேன். ஃபஸ்ட்டு வந்து எத்தீரியம் இருக்கும். இது எந்த நெட்வொர்க்கில் போனோம்னா மார்ஃப் கொலாஸ்கியில் தான் பண்ணணும், வேறு நெட்வொர்க் இருக்காது. மார்ஃப் கொலாஸ்கியில் தான் நம்ம ஆல்ரெடி பிரிட்ஜ் பண்ணி வச்சுருக்கனால நம்மகிட்ட எத்தீரியம் இருக்கும். நான் ஆல்ரெடி பிரிட்ஜ் பண்ணி வச்சதுனால 0.14 இருக்குது. ஸோ இது எந்த நெட்வொர்க்கு, எந்த காயினாக பிரிட்ஜ் பண்ண போகிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு WETH பிரிட்ஜ் பண்ணலாம், இல்லை யூனிஸ்வாப்பாக பிரிட்ஜ் பண்ணலாம். நான் இன்றைக்கி யூனிஸ்வாப்பாக பிரிட்ஜ் பண்ண போகிறேன். ஸோ மேக்ஸிமம் கொடுத்தோம்னா நமக்கு அப்புறம் ஃபீஸுக்கு பத்தாதுன்னு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ஸோ மேக்ஸிமம் கொடுக்காம ஒரு 0.01 கம்மியாக கொடுத்துட்டு ஸ்வாப் அடிச்சிடலாம். ஸ்வாப் அடித்து கன்ஃபார்ம் கொடுத்தாச்சு. சைன் ட்ரான்சாக்ஷன் அப்படின்னு வருது. ஸோ லோட் ஆகுது. ஓகே, சைன்இன் கொடுத்துடலாம், கன்ஃபார்ம். ஸோ கன்ஃபார்ம் ட்ரான்சாக்ஷன் கொடுத்துட்டேன். இப்போ நம்மக்கிட்ட இருக்க எத்தீரியம் எல்லாம் என்னவா கன்வெர்ட் ஆகும்னா யூனியாக கன்வெர்ட் ஆகும். நீங்கள் உங்களுக்கு WETH கன்வெர்ட் பண்ணிக்கலாம், இல்லை USDT கூட கன்வெர்ட் பண்ணிக்கொள்ளலாம். ட்ரான்சாக்ஷன் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். நம்மக்கிட்ட இப்போ என்னென்ன கரன்சி இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா யூனி கொஞ்சம் இருக்குது, அதுக்கப்புறம் எத்தீரியம் இருக்கிறது. இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா நம்ம லெண்டிங் அண்டு பேரோ பண்ணலாம். அதுக்கான வெப்சைட்டு நான் கீழே கொடுக்குறேன், அதை கிளிக் பண்ணி உள்ளர வந்துடுங்க. இதுதான் லெண்டிங் பண்ணுறதுக்கான வெப்சைட். கீழே அப்படியே வந்து லான்ச் ஆப்னு இருக்கும். ஸோ லான்ச் ஆப்பை கிளிக் பண்ணிட்டு உள்ளர வந்துட்டோம் அப்படின்னா என்னென்ன ப்ராஜெக்ட் அப்படிங்கிறது கீழே காமிக்கும். எத்தீரியம், USDT, யூனி, WETH இருக்குது. நான் ஆல்ரெடி வந்து எந்த காயினை வந்து லெண்டிங் போட்டு வச்சேன்னா WETH வந்து ஒரு 0.04 போட்டு வச்சுருந்தேன். இன்றைக்கி நம்ம யூனியை ஸ்வாப் பண்ணி வச்சுருக்கிறதுனால யூனியை சப்ளை கொடுத்துடலாம். நீங்கள் எந்த காயினை வந்து ஸ்வாப் பண்ணிட்டு வந்தீங்களோ அந்த காயினை கொடுங்க. இப்போ நான் மேக்ஸிமம் கொடுத்துட்டு கிவ் அலவன்ஸ் அப்படின்னு கிளிக் பண்ணுறேன். மெட்டாமாஸ்க்கு போகும் ட்ரான்சாக்ஷன். இந்த நிறைய வேறு வந்துடுச்சு. அடுத்து கன்ஃபார்ம் கொடுக்க வேண்டியதான். நெக்ஸ்ட் கொடுத்து
அப்ரூவ் கொடுத்தாச்சு. அடுத்து கன்ஃபார்ம் வேறு கொடுக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ இவ்வளோதான், இதில் இருக்கிற எல்லா வேலையும் முடிச்சிட்டேன். கடைசியாக இன்னொரு வேலை இருக்குது. அது என்னன்னு கேட்டிங்கன்னா என்எஃப்டி செக்ஷனுக்கு போயிட்டு என்எஃப்டி வாங்கி விற்கிற வேலை. அதுக்கு கொஞ்சம் எத்திரியம் நிறையாவே தேவைப்படும். ஒரு 2 நாள் 3 நாள் கழித்து அதை நம்ம பார்த்துக்கலாம். இதை நம்ம டெபாசிட் யூனியை கிளிக் பண்ணி ட்ரான்சாக்ஷனை கம்ப்ளீட் பண்ணிடலாம். அதாவது என்எஃப்டி செக்ஷனில் என்எஃப்டி ரேட் எவ்வளோ போகும்னா ஒரு 0.5 எத்தீரியம் இல்லை 1 எத்தீரியம் அப்படி தான் போயிட்டுருக்கும். கம்மியான ரேட்டில் வந்து அங்கே எத்தீரியம் அதாவது என்எஃப்டிஸ் கிடைக்காது. அதனால என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு 2 நாள் 3 நாள் கொஞ்சம் கொஞ்சமாக எத்தீரியம் சேர்த்து என்எஃப்டியை வாங்கிவிங்க. அதுக்கும் உங்களுக்கு டிரான்சாக்ஷன் கவுண்ட் ஆகும். எந்த அளவுக்கு மாஃப் எத்தீரியம் நெட்ஒர்க்கில் வந்து டெஸ்ட்நெட் நெட்ஒர்க்கில் வந்து நீங்கள் ஆக்டிவாக இருக்குங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு ஏர் ட்ராப் நிறையாவே கிடைக்கும். முடிஞ்ச அளவுக்கு ஒரு அக்கௌண்ட் என்ன மாதிரி போடாமல் ஒரு 2-3 அக்கௌண்ட்டை போடுங்க. இல்லை 10 அக்கௌண்ட்டு கூட போடுங்க. 10 அக்கௌண்ட்லேயே ரிவார்டு வரும். ஒரு அக்கௌண்ட்டுக்கு $100 கிடைச்சாலும் 10 அக்கௌண்ட்டுக்கு $1000 அள்ளிட்டு போகலாம். ஸோ தட்ஸ் ஆல். இதில் உள்ள எல்லா வேலையும் நம்ம முடிச்சிட்டோம். இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் கேட்டிங்கன்னா அதாவது என்எஃப்டி வாங்கி விற்கிற செக்ஷனுக்கு நான் போய் காமிக்கிறேன். இதுதான் பார்த்தீங்கன்னா என்எஃப்டி வாங்கி விற்கிறதுக்கான இடம். இங்கேயோ வருது. இங்கே வேறு சைன்இன் கொடுக்கணுமா, சைன்இன் அடிச்சு விட்டுறலாம். இதில் எத்தீரியம் பார்த்தோம் அப்படின்னா இந்த 50 எத்தீரியம் ஃப்ளோர் ப்ரைஸ். இந்த ஆர்ட் அழகாக இருக்குது. இது வேணால் வாங்குறாங்க தான் 50 எத்தீரியம் தானாமா. ஆனால் பார்க்குறதுக்கு தான் நம்ம இந்த கார்த்தி படத்தில் இந்த இது வரும்ல அது மாதிரி இருக்குது. சரி அதெல்லாம் இருந்துட்டு போட்டோம். இது 41 எத்தீரியம், இது 5 எத்தீரியம், இது 20 எத்தீரியம். இந்த கரடி குட்டி தான் ஒரு எத்தீரியத்தில் இருக்கும். இதை தான் நம்மளால் வாங்கி விற்க முடியும். நிறைய எத்தீரியம் சேர்த்திங்கன்னா இந்த இதெல்லாம் வாங்கி விற்கலாம். இது கீழே போயிட்டு பார்த்தீங்கன்னா கலெக்ஷன்ஸோட பேர் போட்டிருக்கும். அதுக்குள்ளே போனீங்கன்னா விற்றுட்ருக்கோம் நிறைய என்எஃப்டி. அது நீங்கள் வாங்கி விற்றுக்கலாம். என்கிட்ட இப்போ எத்தீரியமே இல்லை என் வேலெட்டில். எல்லாத்தையும் தான் நான் ஸ்வாப் பண்ணிட்டேன். ஸோ நான் 2 நாள் 3 நாள் கழித்து நிறைய எத்தீரியம் கொண்டு வந்ததுக்கப்புறம் ஏதோ ஒரு ஏதோ ஒரு என்எஃப்டியை வாங்கி விற்றுக்குவேன். எல்லா வேலையும் முடிச்சாச்சு. கடைசியாக இன்னொரு வேலையும் இருக்குது. அது என்னன்னு கேட்டிங்கன்னா கேலக்ஸில் போய் நம்ம பண்ணதுக்கான ரிவார்டை நம்ம கிளைம் பண்ணுறது தான். கேலக்ஸுக்கான லிங்க்கும் கீழே கொடுக்குறேன். அதில் போய் என்ன பண்ணணுங்கிறத நான் காமிக்கிறேன். எல்லா டாஸ்க்கையும் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு இந்த கேலக்ஸி லிங்க்கில் வந்துட்டு உங்களோட டெஸ்கார்டை வெரிஃபை ரோல் வாங்கிட்டு டெலிகிராமில் அவங்களோட பேஜில் ஜாயின் பண்ணிவிட்டு டெபாசிட்லாம் நம்ம பண்ணியிருப்போம். ஸ்வாப் எத்தீரியம் பண்ணியிருப்போம். லெண்டிங்கையும் பண்ணிவிட்டு அந்த ஓஏடியை நீங்கள் கிளைம் பண்ணிக்கலாம். கேஸ் இல்லாமல் இது ஓஏடி தான். மாஃப் கொலாஸ்கி அட்வென்ச்சர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஓஏடியை நீங்கள் கிளைம் பண்ணிட்டா போதும். தட்ஸ் ஆல். நம்ம கிட்டத்தட்ட ஏர்ட்ராப்பை முடிச்சிட்டோம். இந்த டாஸ்க்கை ஒரு நாள் மட்டும் பண்ணாமல் டிரான்சாக்ஷனை டெய்லி பண்ணுங்கள். டெய்லி பாஸ்வேர்டில் போய் கிளைம் பண்ணிவிட்டு டெய்லி பிரிட்ஜ் பண்ணிவிட்டு டெய்லி வந்து வேறு என்ன பண்ணோம் பிரிட்ஜு, அப்புறம் ஸ்வாப்பு, அதுக்கப்புறம் லெண்டிங் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எத்தீரியம் அதாவது அது வேறு என்ன என்எஃப்டியை வாங்கி வீங்க. அதுக்கப்புறம் அது என்ன ஓட்டு போடுங்க. ஓட்டை வந்து டெய்லி மறக்காமல் போடுங்க. ஓட்டு எல்லாமே முடிச்சிருங்க. இது மாதிரி நிறையா டெஸ்ட் நட்டும் மெயின் நட்டும் ஏர்ட்ராப்லாம் உங்களுக்கு கிடைக்கிற ஒரே இடம் பில்லுக்கு துட்டு டெலிகிராம் சேனல் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அதில் லிங்க் கீழே இருக்குது. கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிடுங்கன்னு சொல்லிட்டு இந்த வீடியோ முடிக்கிறேன். டாட்டா பாய் பாய். நன்றி வணக்கம். எதுக்கு